ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச குலோப் ஜாமுன் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எம்டிஆர் குலோப் ஜாமுன் பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவு இருக்குது. இன்றைக்கி 1/2 கிலோ அளவு நம்ம ஜாமுன் செய்ய போகிறோம். இப்போ நம்ம மாவு எல்லாத்தையுமே பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை நான் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் பால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. இது நம்மளோட விருப்பம்தான். பாலை இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் லைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பாலை சேர்த்தி ரொம்ப அழுத்தம் கொடுக்காம நல்லா மென்மையாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து நம்ம பிசைஞ்சு எடுத்தோம்னா நம்மளோட குலோப் ஜாமுன் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும் பொழுது வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால் லைட்டாக அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் 10 நிமிஷம் போல் அப்படியே வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து உருண்டை செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக நெய்யை கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு உருண்டியை நல்லா இது போல் உருட்டி எடுத்துக்கலாம். அதாவது மேலே எந்த ஒரு கீறலுமே இல்லாத அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும் பொழுது குலோப் ஜாமுன் எதுவுமே வெடிக்காமல் இருக்கும். இப்போ எல்லா மாவுலேயும் நம்ம உருட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சுகர் சிரப்பு செய்ய ஆரம்பிக்கலாம். 1/2 கிலோ அளவு குலோப் ஜாமுனுக்கு 1.5 கிலோ அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். அதில் 2 கிலோன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு சேர்த்தனோம்னா ரொம்ப தித்திப்பாக இருக்கும். உங்களுக்கு அந்த அளவுக்கு வேணும்னாலும் நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி 1.5 கிலோ அளவு தான் சர்க்கரை சேர்க்குறோம். இந்த டம்ளரில் 3 டம்ளர் சேர்த்தனா 1.5 கிலோ அளவு வந்துச்சு. அதனால் அதே டம்ளரில் 3 டம்ளர் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சர்க்கரை எல்லாமே தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அதாவது ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு கம்பி பதத்துக்கு மேலே விட்டிங்கன்னா நம்ம குலோப் ஜாமுனை பொரித்து பாகில் சேர்க்கும் பொழுது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் குலோப் ஜாமுனுக்கு மேலே சுகர் கோட்டிங்லாம் வர ஆரம்பிக்கும். அதனால் ஒரு கம்பி பதம் வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதாவது கையில் கொஞ்சமாக பாகு எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா பிசு பிசுப்பு தன்மையாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்தாவே போதும். இப்போ நம்மளோட பாகு நல்லா ரெடி ஆயிருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற குலோப் ஜாமுன் எல்லாம் பொரிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மாதிரி 5 குலோப் ஜாமுனாக போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். குலோப் ஜாமுனை பொரிக்கும் பொழுது எப்போவுமே சிம்மில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா நம்மளோட குலோப் ஜாமுன்லாம் போட்ட உடனே கருக ஆரம்பிச்சிரும். அதே சமயத்தில் வெடிப்பும் வர ஆரம்பிக்கும். இது போல் சிம்மில் வச்சு பொரித்து எடுத்தாச்சு. பொரிச்ச குலோப் ஜாமுன் எல்லாத்தையுமே 5 நிமிஷம் போல் அப்படியே ஆற விட்டுருங்க. நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சுகர் சிரப்பில் இந்த குலோப் ஜாமுன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த குலோப் ஜாமுன் எப்படி ரெடியாச்சு. இதே மெத்தட் நீங்கள் கண்டிப்பாக இது செஞ்சு பாருங்க. இந்த தீபாவளிக்கு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பட்டன் அழுத்துங்க, ஃபீட்பேக் கொடுங்க.